Madam, central government comparison data 15 to 29 for the year 2023. நான் உங்களுக்கு பத்திரிகையாளர் குரூப்புக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் மேடம். You can have a look at it. அவங்க வந்து குறிப்பாக எப்படி அந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கம்பேரிசன் கிடையாதுங்க மேடம். அதாவது ரியல் டைம் டேட்டால எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கேலில் டோட்டலா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நமக்கு தெரியும் 50% மேல இருக்கு. ஸோ காலேஜ் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு, இதை வச்சுதான் பேசிக் கேல்குலேஷன் மேடம். இப்பதான் இந்தியா முழுவதுமே கேல்குலேட் பண்றாங்க. இந்த 10th 12th வந்து ஒரு முக்கியமான டேட்டா. அதை வச்சு இதை ஈஸிலி கேல்குலேட்டிங் மேடம். எவ்வளவு பேர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு அந்த டேட்டாவை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்க அந்த டேட்டா மேல தயவு செஞ்சு ஒரு பார்வை பாருங்க. இது வந்து லோக்சபா கொஸ்டின் 5 February 2024 அன்ஸ்டார்டு கொஸ்டின் 430 மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி, அதற்கான பதில். அது குறிப்பாக நீங்க என் கையில அந்த பதில் இருக்கு, நான் உங்களுக்கு அதை நான் ஷேர் பண்றேன் மேடம். நீங்க அதை கம்பேர் பண்ணிட்டு நீங்க கேள்வி கேளுங்க. வில் பி ஹாப்பி டு ஆன்சர். ஆனா நீட்டு தேர்வை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் பதில் சொல்ல போறாங்க, அதை நம்ம கேட்கத்தான் போறோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் நம்முடைய அரசு கேட்டிருக்காங்க, நீட்டு சம்பந்தமாக என்இடி சம்பந்தமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் மத்திய அரசு பதில் சொல்லும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம பதில் சொல்லத்தான் போறோங்கன்னா, அதுல மிக முக்கியமாக உச்சநீதிமன்றம் வந்து பல ஆராய்விற்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பர் லீக் வந்து லோக்கலைஸ்ட், அது கண்டெய்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பேப்பர் லீக் வந்து இந்தியா முழுவதும் போகல, லோக்கலைஸ்டா தான் இருக்கு. அதனால் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் மத்திய அரசினுடைய அபிடவிட்டை ஏத்துக்கிட்டாங்க. இரண்டாவது, கைது செய்யப்படுறவர்கள் மீது கடுமையா கைது செய்யணும். அதற்காக இண்டிவிஜுவலா பீகார்ல, குஜராத்ல எல்லா இடத்துலையுமே கைது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு லீக் ஆயிருக்குன்னு ஒரு பேசிக் ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் யாரும் இதிலே கவலைப்பட வேண்டாம். இப்ப நீட்டை வந்து கிளீன் பண்ணோம், அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அதுதான் நீட்டு நடத்தக்கூடிய அமைப்பு. இன்னைக்கு பிரச்சனை நீட் இல்லைங்கன்னா பிரச்சனை NTA இருக்கு. எப்படி என்னதான் நம்ம நடத்தினாலும் கூட இவ்வளவு பரீட்சை UGC நெட்ல இருந்து அவங்க தான் நடத்துறாங்க. பல பரீட்சைகளை NTA நடத்துறாங்க. NTAங்கிறது நீட்டு மட்டும் நடத்தலீங்கன்னா, அந்த கியூட் தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. அந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வரக்கூடிய CUET அந்த தேர்வு அவங்க தான் நடத்துறாங்க. என்ன NTA தலைவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக NTA-வை நம்ம கிளீன் அப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மறுபடியும் நடக்காது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா தமிழகத்திலும் பல இடத்துல பாத்தீங்கன்னா TNPSC பேப்பர்லாம் லீக் ஆயிருக்கு. நாம சிஸ்டத்தை சரி பண்ணணுமோ தவிர அதுக்காக ஒரு எக்ஸாமை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. நீட் ஆதாரத்தின் அடிப்படையில் இட் இஸ் a குட் பெர்ஃபார்மிங் எக்ஸாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் 59% இந்த ஆண்டு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டுல பெஸ்ட் ரிசல்ட் இது. அதனால் பாராளுமன்றத்துல நம்முடைய அமைச்சருடைய பதிலுக்காக காத்திருப்போம். ஜனநாயகத்துல எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி கேட்க போறாங்க. இது முழுமையாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் பதிலளிக்கத்தான் போறாங்க. ஆனா இப்போதைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது போல இட்ஸ் a வெரி லோக்கலைஸ்ட் கண்டெய்ன்டு தான். இது ஒரு பெரிய அளவுல பாதிப்பு இல்லாத காரணத்தினால் மறுபரீட்சை தேவையில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்தை உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பிரதிபலிக்கிறேன். விவசாயிகளுக்கு கௌரவ நீதி மாநில அரசாங்கத்துடைய விவசாயிகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா தமிழக பாஜக அழுத்தம் தருமா? ஆனா நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான்ஜி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக சில நாட்களுக்கு முன்பு நான் பேசியிருந்தேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. அப்ப ஐயாட்ட என்ன சொன்னோம்னா, நீங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிஷன் தமிழகத்திற்கு அனுப்பணும் மத்திய அரசு சார்பாக. அது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அண்டர் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி ரேங்க்ல கண்டிப்பா வரணுங்க ஐயா. அவர்கள் வந்து இதை ஆய்வு செய்யணும். குறிப்பாக தமிழக அரசு கிட்ட கேட்டு 2021 டேட்டா 43 லட்சம், ஆனா 2024 டேட்டா 21 லட்சம். அப்ப 22, 23 லட்சம் பேர் டெலீட் பண்ணிருக்காங்க. எப்படி டெலீட் பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். இரண்டாவது, மறுபடியும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமா ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறோம். இந்த திட்டத்தை 2019 மோடி ஐயா ஆரம்பித்த பொழுது சிறு குறு விவசாயம் தான் ஆரம்பிச்சோம். அதாவது உங்களுடைய டோட்டல் ஏக்கரேஜ் 4.94 ஏக்கர், 5 ஏக்கருக்கு சற்று குறைவாக இருந்தா நீங்க PM கிசான் திட்டத்துல பயன்படலாம். அதன் பிறகு மத்திய அரசு எல்லா விவசாயிகளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருந்தாலும் கூட PM கிசான் திட்டம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 12 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கண்டிஷன் இருந்தா திட்டம் பொருந்தாது. உதாரணத்திற்கு பஞ்சாயத்து தலைவர்களாக அல்லது வார்டு மெம்பர்களாக அல்லது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களா அல்லது அரசு பணியில அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க, இது போல சில கண்டிஷனை மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தா PM கிசான் பொருந்தாது.
அதையெல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னாகவே குறைந்தபட்சம் 39 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஏன்னா 79 லட்சம் பேர் தமிழ்நாட்டுல பட்டா சிட்டா தனித்தனியா வச்சிருக்காங்க. 79 லேக் 79 லட்சம் பேருக்கு தனித்தனியா பட்டா சிட்டா வச்சிருக்காங்க. 79,38,000 கரெக்டான டேட்டா. 79,38,000 பேர் தமிழகத்துல விவசாயிகள், அவங்க மேல பட்டா சிட்டா இருக்கு. அதுல நாம சொல்ற கண்டிஷன்லாம் நீங்க கழிச்சீங்கன்னாவே 39 லட்சம் பேர் சாதாரணமா வரணும். கால்குலேஷன் மிஸ்டேக் இருந்தா ஒரு 2-3 லட்சம் நீங்க சேர்த்திக்கலாம். அந்த 43 லட்சத்துல இருந்து 21 லட்சம் டிராப். ஏன்னா அந்த பெனிஃபிஷியரி ஐடென்டிபிகேஷன் முழுவதுமாக தமிழக அரசு, மத்திய அரசு 0% இதுல கண்ட்ரோல் இல்ல. முழுவதும் 100% தமிழக அரசு தான் இணைச்சு கொடுக்கணும். அதனால் பெரிய குளறுபடி நடந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணன் ஜி.கே. நாகராஜன் எங்களுடைய விவசாய அணி தலைவர் தலைமையில ஒரு குழு போட்டு வேலை இப்பவே பேசிக் டேட்டாவை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இன்னும் ஒரு வார காலத்துல கேம்ப் ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பாதிப்படைந்த விவசாயிகளுடைய அப்ளிகேஷனை நாங்களே டைரக்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுவும் கூட நடக்க ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் மத்திய அரசை வலியுறுத்துகின்றோம், நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு. அதனால் மிக விரைவில் இதற்கு ஒரு நல்ல தீர்வு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.